ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தாய்மாமன் சீரியல் இனி வர எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இங்கே அழகருமே எப்படியோ ஒரு வழியாக அங்கே பூங்குடியை வந்து கருங்கல் பாண்டிக்கிட்டு இருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டுமே வந்துட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மண்டபத்துக்கு வரதும் வராததும் உன்னுடைய விருப்பம், அது மட்டும் நான் உன்னை கம்பல் பண்ணி நான் உன்னை கூட்டிகிட்டு போகல, உனக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்குடி கிட்டயுமே அழகர் வந்து சொல்லியிருப்பாங்க. பூங்குடியுமே இதை கேட்ட உடனே அழகருமே என்ன இருந்தாலையும் கருங்கல் பாண்டிக்கிட்டு இருந்து பூங்குடியை காப்பாற்றிருக்காங்க. அதனால எங்கள் பூங்குடியுமே எதுவுமே சொல்லாமல் மண்டபத்துக்குமே வந்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்த மஞ்சமலைக்கு பயங்கர அதிர்ச்சியாகவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மஞ்சமலை வந்து இங்கே இருக்கிற மாயாண்டியை அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசியில் எங்கள் பூங்குடி எப்படி இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவே பதட்டத்தோடையும் ரொம்பவே அதிர்ச்சியோடையும் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருந்த ராசாத்தியும், அண்ணன் எப்படின்னு எங்கள் பூங்குடி இருக்கிற இடத்த அழகு கண்டுபிடிச்சான், இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி இங்கே இருக்கிற மாயாண்டியை அழகிற மீனாட்சின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃபேமிலியை அசிங்கப்படுத்தணும்னு பார்த்தா எங்கள் பூங்குடி இது நம்மக்கிட்ட எதுவுமே சொல்லாமல் எங்கள் அழகர் கூட வந்து கல்யாணத்தில் கலந்துக்கிட்டா, ஐயோ நம்ம போட்ட பிளான் எல்லாமே சொதப்பிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ராசாத்தியுமே சொல்லுவாங்க. ராசாத்தி, இதுக்கு மேலேயுமே நம்ம இங்கே இருந்தால் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு அவமானமாக தான் இருக்கும், இங்கேருந்து கிளம்பலாம் ராசாத்தி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மஞ்சமணியும் கோவமா சொல்லவும் உடனே ராசாத்தியும், அண்ணன் இருண்ண, எதுக்காக எங்கள் பூங்குடி வந்திருக்கான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு போகலான்னு, நம்ம பாட்டுக்கு போயிட்டோன்னா அவள் எதுக்காக வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாமல் போயிடும், கண்டிப்பாக என்ன நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரியுமே அங்கே இருக்கிற ராசாத்தியும் அங்கே இருக்கிற மஞ்சமலை கிட்ட சொல்லிடுறாங்க. மஞ்சமலை இதை கேட்ட உடனே ராசாத்தி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சைலண்டாக உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிற தெய்வானையும் சரி அங்கே இருக்கிற நந்தினியும் சரி ரெண்டு பேரும் ரொம்பவே ஒரு பதட்டத்தோடு இருந்தாலையும், ஆனால் நந்தினிக்கு வந்து இங்கே பூங்குடி வந்ததில் ரொம்பவே மனசு சந்தோஷமாக தான் இருக்குது, ஒரு சைடு கஷ்டமாகவும் இருக்குது. என்னதான் இருந்தாலையும் இங்கே அழகரை வந்து அவங்க மனசார விரும்பிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் இங்கே பூங்குடி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த ஒரு கஷ்டம் மனசில் இருந்தாலையும், ஆனால் அவங்களுடைய அழகர் மாமாவுடைய வாழ்க்கையை கெடுக்கக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு பொண்ணாக இருக்கேன், பூங்குடியுடைய வாழ்க்கையுமே நான் கெடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற நந்தினியுமே எதுவுமே பெருசாக எடுத்துக்காம கஷ்டத்தெல்லாம் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிறாங்க. தெய்வானா ஆனால் எங்கள் நந்தினியை பார்த்து இதெல்லாம் நீ எப்படி சகிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தெய்வானையும் கேட்பாங்க. இதை கேட்ட அங்கே இருக்கிற நந்தினியும், அம்மா இது எனக்கு சின்ன வயசுலேருந்து பழகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி ரொம்பவே வருத்தத்தோடு சொல்லிட்டுருவாங்க. அதுக்கப்புறம் மாயாண்டிக்கும் அங்கே இருக்கிற மீனாட்சிக்கும் ரெண்டு பேருக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஏன்னா இந்த ஒரு கல்யாணம் நின்றுடுச்சுன்னா இங்கே இந்த ஊர் முன்னாடி நான் அசிங்கப்படுறதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக இருந்தாங்க. பதட்டமாக இருந்தாலையும் அவங்க இப்போ இங்கே இருக்கிற அழகர் வந்து கரெக்டான ஒரு நேரத்தில் பூங்குடியை வந்து கூட்டிகிட்டு வந்து இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்க வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அதுக்கான ஒரு கொண்டாட்டமாக இங்கே டான்ஸ் பார்ட்டி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உக்காந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்க மஞ்சமலைக்கும் ராசாத்திக்கும் சுடலைக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பயங்கர கோபமாக தான் இருக்குது. அங்கே சுடலையுமே உக்காந்துக்கிட்டு, ஐயோ இப்போ நம்ம சொன்ன விஷயத்துக்கு மச்சானுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக மச்சான் என்னை உயிரோடைய விட மாட்டார், ஏற்கனவே அந்த 5 லட்சத்தை வாங்கி அந்த ஒரு விஷயத்த சமாளித்து அவர் நம்மக்கிட்ட பேச வைக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆகிடுச்சு, இதுக்கு மேலெல்லாம் கண்டிப்பாக நம்மளை உயிரோடையே விட மாட்டார், இந்த பிளானை எவ்வளோ நாளாக போட்டுட்ருக்கு, அந்த மஞ்சமலையை எப்போ அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்க சமயத்தில் கரெக்டாக அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறதுக்குள்ளேயே எங்கள் பூங்குடி சொதப்பி விட்டுட்டா. அதுவும் பூங்குடி சொதப்பில் பூங்குடி எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு என்னால் தான் எங்கள் அழகருக்கு தெரிய வந்துச்சு. அந்த ஒரு விஷயம் மட்டும் எப்படியோ எங்கள் மஞ்சமல்லிக்கு தெரியவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சுடலையுமே மனசுக்குள்ளே நினச்சிக்க, ஒரு சைடு தெய்வானையும் அங்கே இருக்கிற பேச்சு நீ எதுக்குமே கவலைப்படாத, எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும், அந்த அம்மனும் நம்ம சைடு மட்டும்தான் இருக்குது. அங்கே கருப்பசாமி குலசாமிக்கு நம்ம போயிட்டு இருந்தபோது கருப்பசாமி என்ன சொல்லிச்சு, எங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்காம எல்லாமே நல்லபடியாக முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமி வந்து எங்களுக்கு வாக்கு கொடுத்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாகவும் இருந்துச்சு, மன நிம்மதியாகவும் இருந்துச்சு. என்னதான் இருந்தாலையும் இத்தனை வருஷமாக எங்கள் மஞ்சமலை வந்து எங்களுடைய ஃபேமிலி மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க. அப்படிப்பட்ட மஞ்சமலையவே மனசு மாற்றி எங்கள் ஃபேமிலி கூட சேர்த்து வைக்கிற, உங்களுடைய ஃபேமிலியை ஒன்று சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு கருப்பசாமி எங்களுக்கு வாக்கு கொடுத்ததை கண்டிப்பாக நிறைவேற்றும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ நம்பிக்கை வந்துருச்சு. இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது அப்படின்ற மாதிரியுமே அங்கே இருக்கிற தெய்வானா சொல்லிவிடுவோம், சாரி அங்கே இருக்கிற மீனாட்சி சொல்லிவிடுவோம். உடனே பேச்சியும், ஆமாம் தத்தாச்சு, இப்போ இப்படி ஒரு
ஃபங்க்ஷன் வந்து நல்லபடியாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அண்ணனுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஏன்னா அந்த வீட்டில் மஞ்சமலை வந்து அவரை வந்து உசுப்பேற்றி விட்டுறது, அங்கே இருக்கிற சுடலையும் ராசாத்தையும் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு அவரை உசுப்பேற்றி விட்டு அவரை ரொம்பவே இப்படியெல்லாம் ஒரு அசிங்கமான ஒரு தப்பெல்லாம் பண்ண வச்சுட்டு இருக்காங்க. அவங்க மட்டும் இல்லைனா அவர் லைஃப்பில் திருந்தி ரொம்பவே நல்ல ஒரு மனுஷன் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களாதான் இங்கே என்னுடைய புருஷன் வந்து இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பேச்சியுமே அங்கே இருக்கிற மீனாட்சி கிட்ட சொல்லிடவும், மீனாட்சியும் பேச்சின்னு எதுக்குமே கவலைப்படாத, எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம், ஏன்னா இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, நல்லபடியாக இவங்க 2 பேருக்குமே கல்யாணம் ஆகிடுச்சு, தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனுமே முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே இவங்க 2 பேருக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் எந்த ஒரு சண்டை சச்சரவும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோசியருமே சொல்லியிருக்காங்க. அதனால் இனி எதுக்குமே கவலைப்படாத பேச்சு, இங்கே இருக்கிற பூங்கொடியை நான் நல்லா ராணி மாதிரி நான் பார்த்துப்பேன், அது மட்டும் இல்லாமல் அவள் இந்த வீட்டுக்குள்ளே எந்த ஒரு குறையும் இல்லாமல் நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மீனாட்சியும் சொல்லிடுவோம். உடனே பேச்சியும் அத்தாச்சி உங்களை மாதிரி மனசு யாருக்குமே வராது, இங்கே என்னுடைய பொண்ணு பூங்குடி அந்த வீட்டுக்கு வந்து உங்களால் பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியுமே நீங்கள் அவளை மகாராணி மாதிரி பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மனசு யாருக்குமே வராது, உங்களுக்கும் என்னுடைய அண்ணனுக்கும் மட்டும்தான் வரும். ஏன்னா என்னுடைய அண்ணன் என் மேலே உயிரை வச்சுக்கிட்டு இருக்காங்க, எனக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க. ஆனால் என்னுடைய அண்ணனை வந்து நான் பாசத்தோட என் மனசில் இன்னைக்கு வரைக்கும் வச்சுருக்கேன்னா அது என் அண்ணன் மட்டும்தான். ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே நான் வாக்கப்பட்டு போனாலிருந்து எனக்கும் சரி என்னுடைய ஃபேமிலிக்கும் சரி அவர் எவ்வளவோ பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு நன்றி கடனெல்லாம் நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். அந்த நன்றி உணர்ச்சியை எனக்கு எப்போவுமே நான் என்னுடைய அண்ணனுக்காக நான் என்றைக்குமே என்னுடைய உயிரை கொடுக்கறது கூட நான் துணிஞ்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பேச்சையுமே சொல்லிடுவாங்க. உடனே அங்கே இருக்கிற தெய்வானியும் நந்தியங்கிட்ட அது நீ எதுக்குமே கவலைப்படாத, இந்த ஒரு காட்சியெல்லாம் எனக்கு பார்க்குறதுக்கே பயங்கர வெறுப்பாக தான் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிறவங்களை யாருக்குமே மனசாட்சி கிடையாது, ஏன்னா உன்னுடைய மனசை கஷ்டப்படுத்திட்டு அது மட்டும் இல்லாமல் உனக்கும் இங்கே அழகிற்கும் நிச்சயதார்த்தம் நம்ம பண்ணோம், ஆனால் அந்த நிச்சயதார்த்தத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோசியர் சொல்லிட்டு இருந்தாருன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, உங்களுக்கு ஜோசம் இருக்குது, அந்த தோசம் இருக்குது, இந்த ஒரு தோசம் இருக்குது, அதை கழிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கல்யாணத்தவே நிப்பாட்டும் விதமாக அப்படி ஒரு அசம்பாவித ஒரு விஷயத்த வந்து அந்த ஜோசியருமே சொல்லிட்டாங்க. அந்த ஒரு விஷயத்த வச்சுட்டு அத்தாச்சியும் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு இவங்க பண்ணுறது கொஞ்சம் கூட பிடிக்கல. அதே ஒரு ஜாதிகத்தை தான் இங்கே பூங்குடிக்கும் அழகருக்கும் சொன்னாங்க. ஆனால் இவங்க மேலே இருக்கிற ஜோசத்தை கழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பரிகாரத்தை பண்ணிட்டாங்க. இப்படியே உனக்கும் அழகருக்கும் கல்யாணம் பண்ணிட்டு இப்படி ஒரு பரிகாரத்தை பண்ணி அந்த தோஷத்தை கழிச்சிட்டு இருந்தா எந்த ஒரு பிரச்சனையுமே இருந்திருக்காது. ஆனால் அவங்களுடைய ஃபேமிலினா ஒன்றுன்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க போல, நாம் அவங்களுடைய ஃபேமிலியில் இன்வால்வ் ஆகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தெய்வானையும் மீனாட்சி அங்கே இருக்கிற நந்தினியும் சொல்லிடுறாங்க. என்னதான் இருந்தாலையும் மீனாட்சி வந்து ஜோசியத்தை வந்து மனப்பூர்வமாக அதை கண்ணு முடிக்கிட்டு நம்பக்கூடிய ஒரு பர்சனும் கூட. ஏன்னா இங்கே மாயாண்டி வந்து ஒரு 10 வருஷம் ஜெயிலில் இருந்தார். ஜெயிலேருந்து வெளியே வரணும்னா அங்கே நம்ம சாமி கோயிலுக்கு ஏறி இறங்கியிருக்காங்க. அங்கே இருக்க மீனாட்சியுமே அந்த சாமியாரும் சரி ஜோசியரும் சரி 10 வருஷத்துக்குள்ளே உன்னுடைய புருஷன் வந்து ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆகிடுவார். ஏன்னா உன்னுடைய 4 வருஷத்துக்கு முன்னாடியே உன்னுடைய புருஷன் வந்து கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிறத நீ உங்கள் 2 கண்ணால் கண்டிப்பாக பார்க்க தான் போகிற அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மீனாட்சி கிட்ட வந்து ஜோசியரும் சாமியார்ன்ற மாதிரி அவங்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இதை கேட்ட அங்கே இருக்கிற மீனாட்சிக்குமே ரொம்பவே சந்தோஷம். அதே சொன்ன மறுநாளே அங்கே இருக்கிற மாயாண்டியும் ரிலீஸ் ஆகி வெளியே வந்த உடனே அங்கே இருக்கிற மீனாட்சிக்கு ரொம்பவே சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற மாயாண்டியை வந்து ரொம்ப நாளாக பிரிஞ்சு அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் தனியாளாக விவசாயம் பண்ணி ஊருக்குள்ளே நல்லபடியாக நல்ல ஒரு பேர் எடுத்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க மீனாட்சியுமே. என்னதான் இருந்தாலையும் மாயாண்டி அந்த வீட்டுக்குள்ளே இல்லைனாலையும் மாயாண்டி என்னென்ன வேலை இருந்தால் நடக்குமோ அந்த வேலையெல்லாம் அங்கே இருக்கிற மீனாட்சியுமே ஒரு ஆம்பளை மாதிரி செஞ்சுட்டு அந்த ஊரில் வந்து கௌரவமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த மீனாட்சியை பார்த்து அந்த ஊரில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மரியாதை கொடுக்குறாங்கன்னா அதுக்கு காரணமும் நிறைய காரணங்கள் இருக்குது. ஏன்னா அங்கே இருக்கிற மீனாட்சி அவ்வளோ கஷ்டப்பட்டாலையும் அவங்களுடைய பசங்களை வளர்த்ததும் இல்லாமல் வீட்டில் இருக்க தெய்வான நந்தினின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்களால தான் அந்த வீட்டுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க இங்கே மாயாண்டி இல்லாத டைமில். ஆனால் மாயாண்டி ஜெயிலுக்கு போனதுக்கு காரணமே அங்கே இருக்கிற மஞ்சமலை மட்டும்தான். ஏன்னா மஞ்சமலை அந்த ஒரு ஃபங்க்ஷனில் தாய்மாமன் சொல்லிட்டு ஒரு சீர் போடுற ஃபங்க்ஷனில் போனதுக்காக மாயாண்டியை வந்து வெட்ட வந்து அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனையாகி அந்த ஒரு கத்தியை பிடுங்கி கீழே போடுற போது தெரியாமல் அங்கே மஞ்சமலுடைய கையை வெட்டிக்கினதும் இல்லாமல் அந்த ஒரு தப்பை அங்கே மாயாண்டி தான் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு மாயாண்டியை வந்து ஜெயிலுக்கு அமிச்சதுமே அங்கே இருக்கிற
மஞ்சமலை மட்டும்தான். அப்போயுமே மஞ்சமலை வந்து இப்போ வரைக்கும் மாயாண்டி மேலே இருக்கிற கோவத்தை வந்து மனசுக்குள்ளேருந்து எடுத்து தூக்கி போடாமல் இப்போ வரைக்கும் அவங்கள பழி வாங்கணும், அவங்கள வந்து சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் அங்கே மஞ்சமலோடைய மனசில் இருக்குன்னா அதுக்குமே ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா ராசாத்தியும் சுடலையும் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு அங்கே மஞ்சமலையை உசுப்பேற்றி அங்கே மாயாண்டி ஃபேமிலியை நிம்மதியாகவே இருக்கக்கூடாது, அவங்கள வந்து அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கணும், அவங்கள அவமானப்படுத்தணும், அவங்க இந்த ஊர் முன்னாடி தனியாக நின்று அவங்க சந்தோஷமாக வாழவே கூடாது, அந்த ஊரை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சுடலையும் ராசாத்தியும் வந்து மஞ்சமலையை வந்து ரொம்பவே உசுப்பேற்றி அந்த ஒரு விஷயத்தெல்லாம் பண்ண வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ராசாத்திக்கு வந்து இப்போ வரைக்குமே பயங்கர அதிர்ச்சியாக தான் இருக்குது. எப்படி இங்கே பூங்குடி இங்கே வந்தா, அது மட்டும் இல்லாமல் பூங்குடி மனசு மாதிரி எப்படி வந்தான்னு சொல்லிட்டு குழப்பத்திலே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தனியாக பூங்குடியை பார்க்குறாங்க. தனியாக பூங்குடியை பார்த்த உடனே பூங்குடி கிட்ட போயிட்டு, பூங்குடி என்னதான் ஆச்சு, எதுக்காக இந்த கல்யாண ஃபங்க்ஷனில் வந்து நீ கலந்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக இருக்கிற ராசாத்தி கேட்கவும், உடனே பூங்குடியும் அத்தை இன்னத்தை பேசிக்கிட்டு இருக்கீங்க, அந்த கருங்கல் பாண்டிக்கு நீங்கள் தான் எனக்கும் அந்த கருங்கல் பாண்டிக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணீங்க, அந்த கருங்கல் பாண்டி என் மேலே ஆசையை வச்சுக்கிட்டு நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும் போதெல்லாம் இன்ஸ்டியூட் போகிற போதெல்லாம் என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தான். ஆனால் இன்றைக்கி வந்து அங்கே என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கே வந்து என்னை கடத்தந்தும் இல்லாமல் என்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணான். அதுக்கப்புறம் எங்கள் அழகர் வந்து தான் என்னை காப்பாற்றினார். அவர் இல்லைனா நான் என்ன ஆயிருப்பேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரிஞ்சிருக்காது. நான் அவர் மட்டும் என்னை வந்து காப்பாற்றலைன்னா என்னுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும். அதனால தான் நான் எதுவுமே யோசிக்காமல் அவரு கூட கிளம்பி மண்டபத்துக்கு வந்துட்டேன். ஏன்னா அவர் அவ்வளோ தூரம் எனக்காக மட்டுமே வரலை, ஏன்னா அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் அசிங்கப்படக்கூடாது, அவமானப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவ்வளோ தூரம் என்னை கூட்டிகிட்டு வரதுக்காக வந்தாங்க. அதனால வந்து தான் என்னை காப்பாற்ற வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. என்னை காப்பாற்றி நல்லபடியாக அப்போ கூட என்னுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு உன்னுடைய விருப்பமாக இருந்தால் மட்டும் நீ மண்டபத்துக்கு வாடுன்னு சொல்லிட்டு என்னுடைய சாய்ஸாக விட்டார். அதனால தான் நான் எதுவுமே கேட்காம மண்டபத்துக்குமே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ராசாத்திக்கிட்ட சொல்லிவிடவும், உடனே ராசாத்தியும் இது பூங்குடி இன்னும் பூங்குடி அவனே உங்ககிட்ட சாய்ஸ் கொடுத்துருக்கான், நீ நான் மண்டபத்துக்கு வர முடியாது, என்னாலாம் வரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லுவேன்னு பார்த்தா நீ அந்த மண்டபத்துக்கு இங்கே வந்து உங்கள் அப்பாவுக்கு மிகப்பெரிய ஒரு அசிங்கத்தை கொடுத்துட்டியே, எதுக்காக இப்படி ஒரு அசிங்கத்தை நீ கொடுத்த உங்கள் அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ராசாத்தி கேட்கவும், அத்தை எங்கள் அப்பா பட்ட ஒரு கஷ்டத்தை விடைய இப்போ நான் அந்த கல்யாண ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கிறேன்னா கண்டிப்பாக எங்கள் அழகரும் அங்கே அவங்களுடைய சேர்ந்த அவங்களுடைய அப்பாவும் அம்மாவும் 2 பேரும் மிகவும் நிறையவே கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். மற்றபடி நான் வேறு எந்த ஒரு நோக்கத்திலையுமே வர கிடையாது. மறுபடியும் நீங்கள் அவங்கள பழிவாங்கணுன்ற நோக்கத்தை நீங்கள் மறந்துடுங்க. அவங்க இப்படியெல்லாம் உங்களை பழிவாங்கணும், உங்களை இப்படி தான் கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியுது. ஒரு பொண்ணுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியுது. அந்த வீட்டுக்குள்ளே நான் போன நாளிலிருந்து எனக்கு எல்லாருமே மிகப்பெரிய ஒரு மரியாதை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து நல்லது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பூங்குடியும் ராசாத்திக்கிட்ட சொல்லிடவும், ராசாத்தியும் பூங்குடி இன்னும் பூங்குடி பேசிக்கிட்டு இருக்க, உங்கள் அப்பாவை பழி வாங்கினா அந்த ஃபேமிலியை நீ பழி வாங்குவ அப்படின்னு சொல்லிட்டு தானே நீ அங்கே அழகரை கட்டிக்கிட்டு போன. இப்போ என்னன்னா நீ அவங்களுடைய நல்ல புராணத்தை நீ இப்படி பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்பவே அதிர்ச்சியாகவும் இருக்குது. நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, அவங்கள நீ பழி வாங்குவையா வாங்க மாட்டியா? உங்கள் அப்பா இப்போ ஒத்த கை இல்லாமல் இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காருனா அதுக்கு யார் காரணம்? அந்த மாயாண்டி தான் காரணம். மாயாண்டி 10 வருஷம் ஜெயில் தானே நீ அனுபவிச்சுட்டு வந்துட்டா, அவன் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டான், அதுக்கான பலனை வந்து அனுபவிச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சுக்கணுமா? கண்டிப்பா அவனை சும்மாவே விடக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய ஃபேமிலியை பழி வாங்கணும், உங்க அப்பா நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்க இருக்கிற மாயாண்டி வந்து நினைக்கக்கூடிய ஒரு பர்சன். அவனை வந்து நீ நல்லவனு மட்டும் எப்பவுமே சொல்லாத, உங்ககிட்ட நல்லவ மாதிரி நடிச்சு உன்னையும் ஏமாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராசாத்தியும் அங்க இருக்கிற பூங்குடி கிட்ட சொல்லிடுவோம். உடனே பூங்குடியும் அத்தை இங்க அவங்க இப்படி ஒரு பொய்ய சொல்லி இல்ல என்னை ஏமாத்தியோ அவங்க என்னை நம்ப வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்குமே அவங்க எந்த ஒரு விஷயங்களும் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்கள பார்த்தாவே எனக்கு நல்லாவே தோணுது. எல்லாருமே எனக்கு நல்லாவே மரியாதை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு பார்த்து பண்ணுறாங்க. அப்படி இருக்கப்போ நான் எப்படி அவங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்க நான் யோசிப்பேன். கஷ்டத்தை கொடுக்க யோசிச்சேன்னா அது முன்னாடி கருங்கல் பாண்டி கடத்தாத முன்னாடி. ஆனால் இப்போ கருங்கல் பாண்டி என்னை கடத்தி அங்கே ஒரு ரூமில் அடைச்சி வச்சு என்னை ரொம்பவே தப்பாகவும் ட்ரீட் பண்ணான். ஆனால் அந்த கருங்கல் பாண்டியை அடிச்சதும் இல்லாமல் என் கையால் செருப்பால் அடிக்க வச்சாரு அழகர். அவரை நான் என்னைக்கு அவருடைய நன்றி உணர்ச்சி, நான் அவருக்கு நன்றி கடனை நான் கடமைப்பட்டிருக்கேன். அவருக்கான ஒரு நல்ல ஒரு
மனசுக்கு அவருக்கு நான் ஒரு நல்ல ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மனசில் தோணுச்சு. அதனால தான் நான் மண்டபத்துக்குமே வந்தேன். மற்றபடி நான் மன்னிச்சோ இல்லை அவங்க நல்லவங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் என்றைக்குமே சொல்ல கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்குடி சொல்லிடுவோம். உடனே அங்கே இருக்கிற ராசாத்தியும், இல்லை பூங்குடி நீ முழுசாக மாறிட்ட, இதுக்கு மேலே உங்ககிட்ட பேசி எந்த ஒரு யூஸுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ராசாத்தியுமே சொல்லிட்டுறாங்க. உடனே ராசாத்தியும் அங்கேருந்து, அண்ணா எங்கள் பூங்கொடி முழுசாக மாறிட்டேண்ணே, அந்த வீட்டுக்கு போனதுமே அந்த மாயாண்டி என்ன பண்ணான்னு சொல்லிட்டு தெரியல, எங்கள் பூங்கொடி எங்கள் மாயாண்டியுடைய ஃபேமிலியை புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்படி என்னென்ன அவங்க நல்லது பண்ணுறாங்க, ஒரு அங்கே பூங்கொடியை எப்படி மனசை மாற்றிருப்பாங்க, மனசை மாற்றி இங்கே அழகருமே பூங்கொடியை கூட்டிகிட்டு வந்து நம்ம போட்ட பிளான் எல்லாமே சொதப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ராசாத்தியும் சொல்லிட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபங்க்ஷன்லாம் நடந்துக்கிட்டு இருக்க அங்கே இருக்கிற ராசாத்தியும் அங்கே மஞ்சமலையும் சுடலையும் எழுந்து கிளம்பிடுறாங்க. ஆனால் இதை பார்த்த மாயாண்டியும் அங்கே இருக்கிற மஞ்சமலை கிட்ட, இன்னும் மாப்பிள்ள என்ன நீங்கள் எல்லாம் இருந்து பார்த்துட்டு போக வேண்டியது தானே, இன்னும் முக்கியமான வேலையா இங்கே இருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மாயாண்டியுமே கேட்பாங்க. உடனே மஞ்சமலையும், இங்கே ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே இங்கே என்ன எங்களுக்கு வேலை இருக்குது, வேறு எங்களுக்கு நிறைய சோழிகள் இருக்குது, நாங்கள் அதை பார்க்கணும், நீங்கள் வேணும்னா இதை பார்த்து முடிச்சுட்டு டேரெக்டாக நீங்கள் வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மஞ்சமலையும் மூஞ்சில் அடித்த மாதிரி மாயாண்டியை சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. உடனே பென்னியும், என்னச்சியா இவங்க கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் நடந்துக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்காக தான் நம்ம இப்படி ஒரு ஃபங்க்ஷனும் வச்சுருக்கு, நம்ம 2 பேர் ஃபேமிலியுமே சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி தான் இந்த ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கு, அதுவுமே தெரிஞ்சு இவங்க இப்படிலாம் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கூட சரியினே படலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பென்னியும் மாயாண்டிக்கிட்ட சொல்லிட்டுறாங்க. மாயாண்டிக்கிட்ட சொன்னாலையும் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற நந்தினியும் பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. ஏன்னா இங்கே அழகருக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நந்தினிக்கு ரொம்பவே வருத்தமாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்த பார்க்கக்கூடாதுன்னு நினச்சாங்களோ அந்த ஒரு விஷயத்தவே கண் முன்னாடி பார்த்து பயங்கரமாக வருத்தத்தோடு நின்றுக்கிட்டு இருக்காங்க. தெய்வான இதை பார்த்த உடனே, நந்தினி உன்னுடைய கஷ்டத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால் சகிச்சுக்கிட்டு இருக்க முடியல, நீ இப்படிலாம் கஷ்டப்படுறத பார்த்துக்கிட்டு என்னால் இருக்க முடியல, அதனால நம்ம வீட்டை விட்டு போயிடலாமா, ஏன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தனா நீ ரொம்பவே கஷ்டப்படுவ, அதனால நம்ம அந்த வீட்டிலே இருக்க வேணாம், நம்ம எங்கேயாவது போய் சந்தோஷமாக இருக்கலாம், எங்கேயாவது போனால் நம்மளுக்கு நிம்மதியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற தெய்வான சொல்லவும், உடனே இங்க இந்த நந்தினியும், அம்மா அப்படியெல்லாம் வேணாம்மா, நான் கடைசி வரைக்கும் அழகர் மாமாவை பார்த்துக்கிட்டே இருக்கணும், கடைசி வரைக்கும் எனக்கு கல்யாணமே ஆகலைன்னா கூட பரவாயில்ல, நான் இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிறேன், இங்கே அழகர் மாமாவை பார்த்துக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ளே சந்தோஷப்பட்டுக்கிட்டு நான் சந்தோஷமாக இருந்துக்கிறேன், நீங்கள் நீ என்கிட்ட எதுவுமே கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க, எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குமா, அது மட்டும் இல்லாமல் என் கண்ணு முன்னாடி இங்கே அழகர் மாமா பூங்குடி கழுதில் தாலி கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினச்சேன், ஆனால் இப்போ தாலி கட்டிட்டு 2 பேரும் எழுந்து நிற்கிறத பார்க்குற போது பக்கத்தில் நான் நிற்கிற மாதிரி எனக்கு இமேஜின் போகுது, அது மட்டும் இல்லாமல் இவங்களை பார்க்குற போதெல்லாம் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, நம்ம பேசாமல் வீட்டுக்கு போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அங்கே இருக்கிற நந்தினி கிட்ட வந்து தெய்வானை பேசியிருப்பாங்க. தெய்வானையும் அங்கே ரொம்பவே வருத்தத்தோடு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நந்தினியும் இப்படிலாம் வருத்தப்பட்டு சொல்லவும் மறுபடியும் அந்த ஒரு விஷயத்த வந்து பேசாமல் சைலண்டாகவும் ஆகிடுறாங்க அங்கே இருக்கிற தெய்வானையும். உடனே மீனாட்சியும், என்னாச்சு தெய்வானை, எதுக்காக இங்கே நந்தினி அழுதுகிட்டு இருக்கா, இங்கே அழகரை நினச்சிக்கிட்டு மறுபடியும் அழகரவே நினச்சிக்கிட்டு அழுதுகிட்டு சொல்லாத, ஏன்னா இங்கே நந்தினிக்கு நல்ல ஒரு லைஃப் இருக்குது, நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது, அப்படி இருக்கிறப்போ இங்கே அழகரை இத்தோட மறந்த சொல்லு, ஏன்னா இங்கே பூங்குடி கூட தான் சேர்ந்து வாழ போகிறான் அழகர். என்னதான் இருந்தாலும் எதர்ச்சியான ஒரு சுச்சுவேஷனில் அழகருக்கும் பூங்குடிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, இவங்க 2 பேரையுமே நம்ம சேர்த்து வைக்கிறது தான் பார்க்கணும், பிரித்து விட்டுட்டு இங்கே நந்தினிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன்னா அப்படி ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கவே நடக்காது, அந்த ஒரு விஷயம் வந்து இந்த சரித்திரத்திலே கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மீனாட்சியும் சொல்லிடுவாங்க. உடனே பேச்சியும், அத்தாச்சி இப்போ தான் எனக்கு நிம்மதியாகவும் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இப்படி சந்தோஷமாக இருந்து நம்மளுடைய 2 ஃபேமிலியுமே எவ்வளோ நாளாச்சு, ஏன்னா இவருமே நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து வர உக்காந்துக்கிட்டு இருக்காங்க, இடையில என்னுடைய சந்தோஷத்தை கெடுத்து என்னை இப்படி கூட்டிகிட்டு போவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல, இந்த கல்யாணம் நடந்தது அவருக்கு பிடிக்கல போல, அதனால தான் எங்கள் பூங்குடியை தலைமறைவாக இருக்க சொல்லியிருக்காங்க, இங்கே என்னுடைய அண்ணனை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க போல், எனக்கு இது முன்னாடியே தெரியல, முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் இதை பற்றி அங்கே இருக்கிற பூங்குடிக்கிட்ட நான் பேசியிருப்பேன், பூங்குடிக்கிட்ட பேசியிருந்தேன்னா கண்டிப்பாக பூங்குடி இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்க மாட்டான், என்ன தான் இருந்தாலும் பூங்குடி வந்து அவங்க அப்பா மேலே பயங்கர பாசம், அவங்க அப்பா கொஞ்சம் கஷ்டப்பட்டாருன்னா கூட பூங்குடிக்கு சுத்தமாக பிடிக்காது, அதனால தான் அவங்க அப்பா இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிறதெல்லாம் பார்த்து பூங்குடியும் உங்களை பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம்
அவளுடைய மனசுக்குள்ளே விதைச்சிட்டாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே என்னுடைய அண்ணன் என்னுடைய மகளுக்கு எவ்வளோ இது பார்த்து பார்த்து பண்ணுவார், அதுவும் இல்லாமல் என்னுடைய மகளுக்கு எவ்வளோ மரியாதை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அந்த ஊராங்களுக்கும் சரி, அந்த வீட்டுக்குள்ளே வந்தவங்களுக்கும் சரி, எல்லாருக்கும் சராசரியாக அன்பை கொடுக்கறது ஒரே ஒரு பர்சன் அப்படி யாருன்னா என்னுடைய அண்ணன் மட்டும்தான். ஏன்னா என்னுடைய அண்ணனை எப்போவும் எதுக்காகவும் யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சையும் மீனாட்சிக்கிட்ட சொல்லிடுவோம். மீனாட்சியும் பேச்சு எதுக்காக இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க, எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேலே எதுக்காக, நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சிருச்சு, நல்லபடியாக தாலி பிரித்து கூக்குற ஃபங்க்ஷனுமே முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே என்ன வேண்டி கிடக்கு. இங்கே ஜோசியருமே அவங்க மேலே இருக்க தோஷம் கழியணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த ஒரு விஷயத்தை நம்ம பண்ணி முடிச்சிருச்சு. இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது, இருக்கவும் கூடாது. அதுவும் இல்லாமல் நம்ம எதனா ஒரு பிரச்சனையை பண்ணாதான் நம்மளுக்கு பிரச்சனை வருமோ தவிர மற்றபடி நம்ம யாருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணியிருக்கோம், யாருக்கு எந்த ஒரு கெடுதலை பண்ணியிருக்கோம், யாருக்குமே எந்த ஒரு கெடுதலும் பண்ணாத போது நம்மளுக்கும் எந்த ஒரு கெடுதலும் வரவே வராது. ஏன்னா நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கோம். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் மஞ்சமலை எங்களை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே இவ்வளோ பெரிய வெறியெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா மஞ்சமலை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் எவ்வளவோ நினச்சிருக்கோம், எவ்வளவோ நாங்கள் ஆசைப்பட்டிருக்கோம். அப்படி இருக்கப்போ இங்கே மஞ்சமலை ஏன் தான் எங்கள் மேலேயும் சரி, அவர் மேலே எல்லாரும் மேலேயுமே இப்படி கோபமாக இருக்கார். அவருக்கு எதனா வேணும்னா எங்ககிட்ட டைரெக்டாக வந்து கேட்க வேண்டியது தானே. எங்களை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அவர் இப்படி பண்ணுறதெல்லாம் எங்களுக்கு சுத்தமாக கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மீனாட்சியும் சொல்லிடவும் உடனே பேச்சியும் அத்தாச்சி எனக்குமே அது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. என்னாலையுமே அவர்கிட்ட என்னால் எதிர்த்து பேச முடியல, எதிர்த்து பேச முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கேன். மற்றபடி நான் அவர்கிட்ட பேசணுன்னா அந்த வீட்டை விட்டு நான் கிளம்பி வந்துடுவேன் என்னுடைய அண்ணன் வீட்டுக்கு. ஆனால் என்னுடைய அண்ணனுக்கு நான் எந்த ஒரு அவமானத்தையும் அசிங்கத்தையும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே ஊர் முன்னாடி என்னுடைய அண்ணங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டாங்க, உன்னுடைய தங்கச்சி இந்த மஞ்சமலையை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆசைப்படுறா, உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு என்னை கேட்டாங்க. அப்போ இல்லை என்னுடைய அண்ணனை கேட்டாங்க. அப்போ என்னுடைய அண்ணன் என்ன சொன்னார் தெரியுமா, என்னுடைய தங்கச்சிக்கு எது விருப்பமாக இருக்கோ அதுவே என்னுடைய விருப்பம். இந்த ஊரில் இப்படி ஒரு கட்டுப்பாடை நீங்கள் கேட்குறது, அந்த ஒரு வாக்கை மீறுறது இங்கே மிகப்பெரிய ஒரு தப்புன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். மறுபடியும் என்னுடைய அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்தாலையும் இங்கே பிராதோ யாருமே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஊர் பஞ்சாயத்து சொல்லியும் என்னுடைய அண்ணன் எனக்காக என்னுடைய சந்தோஷத்துக்காக மஞ்சமலையை கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சம்மதிச்சார். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு போய் ஒரு கொஞ்ச நாள் நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம். அதுக்கப்புறம் நான் நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருந்தேன். இதெல்லாம் எங்களுடைய அண்ணனுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இங்கே அவரை நிறைய டைம் வார்னிங்குமே பண்ணியிருக்காங்க. ஆனால் எதுவுமே கேட்காம அவர் என்ன ரொம்பவே கொடுமைப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் என்னுடைய அண்ணன் என்னுடைய தங்கச்சியை என் கண்ணு முன்னாடி கஷ்டப்படுத்தினா உன்னை சும்மாவே விட மாட்டேன், ஏன்னா நீ என் கண்ணு முன்னாடி அப்படி கஷ்டப்படுத்தினா நான் உன்னை என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது அப்படின்னு மாதிரியுமே நிறைய பிரச்சனை நடந்திருக்கு. அதனாலவே எங்கள் மஞ்சமலை அவர் என்னுடைய அண்ணன் மேலே இன்ன வரைக்குமே அவர் கோவமாக இருக்காங்க. இந்த பிரச்சனைகள் நடந்ததுக்கே காரணம் அவர் மட்டும்தான். அவரால் தான் எல்லா பிரச்சனையும் நடந்திருக்கு. என்னுடைய அண்ணன் எவ்வளவோ பொறுமையாக போனார். ஆனால் அந்த பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குன்ற மாதிரி அவர் நிறைய தப்பு பண்ணார். ஆனால் அவர் தப்பை அடுக்கிக்கிட்டே போகலாம். ஆனால் இப்போ வரைக்குமே அவர் திருந்தாமல் இருக்காங்க. கண்டிப்பாக ஒரு நாள் அவருமே திருந்துவாங்க. பூங்குடி இங்கே அவரை திருத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசியுமே சொல்லிடுறாங்க. உடனே அங்கே இருக்கிற அழகருமே பூங்குடியை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, பூங்குடி கூட சேர்ந்து வாழக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, சந்தர்ப்ப சூழ்நிலையில் பூங்குடியே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. அதனால் கண்டிப்பாக பூங்குடி கூட சேர்ந்து வாழ்ந்து தான் ஆகணும். அம்மாக்கும் அப்பாவுக்கும் நம்ம எந்த ஒரு அசிங்கத்துக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்றதுனால தான் இப்போ வரைக்கும் நம்ம எந்த ஒரு விஷயமும் பேசாமல் இருக்கோம், எந்த ஒரு பிரச்சனைக்கும் போகாமல் இருக்கோம். அதே மாதிரி அவங்க 2 பேருக்காகவும் நம்ம எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணாமல் இவ கூட சேர்ந்து நம்ம சந்தோஷமாக வாழ ட்ரை பண்ணிக்கணும். அது இல்லாமல் வாழ கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அழகருமே மனசுக்குள்ளே நினச்சிக்க, உடனே அங்கே இருக்கிற அவங்களுடைய அழகருடைய ஃப்ரெண்டுமே இது அழகரே நீ நினச்ச மாதிரியே நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சிருச்சு, நீ இல்லைனா கண்டிப்பாக உங்கள் அப்பாவும் நீயும் சரி உங்கள் அம்மான்னு சொல்லிட்டு எல்லாருமே அசிங்கப்பட்டு இந்த ஊர் முன்னாடி கூனிக்கு குறுக்கி நின்றுட்டு இருப்பாங்க. இதுக்கெல்லாம் எல்லாமே சரி பண்ணதுக்கு காரணமே நீ மட்டும்தான் அழகரு உன்னை நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. உங்கள் அப்பாக்காகவும் உங்கள் அம்மாக்காகவும் இந்த ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கினேன். அது மட்டும் இல்லாமல் 2 பேருக்கும் அசிங்கம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ விஷயங்கள் நல்லது
பண்ணியிருக்க. எனக்கு உன்னை நினைக்கிற போது எனக்கும் உன்னை மாதிரியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது அழகர். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. சந்தோஷத்தில் எனக்கு பேச்சே வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃப்ரெண்டு சொல்லவும் உடனே பூங்கொடியும், இந்த பாரு எனக்கு நான் உன்னை பிடிச்சி மட்டும் நான் அங்கே வரல, அது மட்டும் இல்லாமல் உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, நான் உன்னுடைய ஒய்ஃப், அதுவும் இல்லாமல் உன்னுடைய ஒய்ஃபாக நான் வாழ கற்றுக்கணும். எனக்கு உன்னை பிடிக்கலனாலையும் வாழ கொஞ்சம் கொஞ்சமாக நான் ட்ரை பண்ணிப்பேன். ஆனால் நீங்கள் செஞ்ச தப்பை நான் உங்களுக்கு உணர வைப்பேன். நீங்கள் செஞ்ச தப்புனால என்னுடைய அப்பா இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டதும் இல்லாமல் இப்போ கூட என்னை முறைச்சிட்டு போகிறாங்க. என்னுடைய அப்பாவுக்கு நான் எந்த ஒரு வாக்குமே நிறைவேற்றுறது கிடையாது. நீ உங்கள் அப்பாவுக்கு உண்மையாக இருக்க, ஆனால் என்னுடைய அப்பாவுக்கு நான் உண்மையாகவே கிடையாது. எங்கள் அப்பா சொன்ன வாக்கை வந்து நான் என்னால் காப்பாற்ற முடியல. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீ வந்ததுனால மட்டும்தான் இப்போ நான் சந்தோஷமாக இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நீ அங்கே மட்டும் என்னை வந்து காப்பாற்றலைன்னா இங்கே நான் சந்தோஷமாக இருந்திருக்கவே முடிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்கொடியும் அழகர்கிட்ட சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.